Thank you, Lord, for this morning. Wow. Thank you, Jesus. Thank you for this wonderful, wonderful day. Thank you, Lord. We bless you, Holy Spirit. We bless you, Lord. We bless you, Lord. Father, we bless you. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you for your mighty presence in this place. We welcome your presence in our midst. உடைய பிரசனத்தை அப்பா உடைய நேரத்துல இந்த நிமிஷத்துல ஒவ்வொருத்தரும் நாங்கள் உணர்கிறோம். உங்க பிரசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தும். நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். You are Almighty. You are Almighty. நீ சர்வ வல்லமை உள்ளதே. எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறதே. எங்களை நேசிக்கிற, எங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காத, எங்களை கைவிடாத உம்முடைய அளவற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. We bless you, Lord. We bless you. You are wonderful, Holy Spirit. You are wonderful, Lord. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர். உம்முடைய கேரக்டரே உண்மையுள்ள கேரக்டரா இருப்பதற்காக உமக்கு நன்றி. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. We welcome you, Holy Spirit. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, என்னோடு சேர்ந்து ஒரே மனதோடு இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் குடும்பங்களையும் அப்பா, ஐ ஜஸ்ட் சரண்டர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த கரத்துல நாங்க அப்படியே சரண்டர் பண்றோம். இந்த வீடியோவை யூடியூப்ல பாக்குறவங்க சரி, லேட்டா இந்த லிங்க் மூலமா இந்த ப்ரேயர் ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தங்களுக்காகவும் I surrender every family into your hand. எங்களுக்கு என்னது தேவை என்பதை என் தேவன் நீர் அறிந்து வைத்திருக்கிறீங்க. எங்களுக்கு என்னன்னு தெரியும்பா. எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் உள்ள அஞ்ஞானிகள், இந்த உலகத்தில் உள்ள கல்விமான்கள் அவங்க எல்லாம் தேடலாம். நாங்கள் உண்மை தேடு இந்த நேரத்துலப்பா, இந்த டைமை ஒதுக்கி உங்க பிரசன்ஸ்ல, உங்க சமூகத்துல நாங்க வந்து இருக்கிறது உண்மை தேடி நீங்க தான் வேணும் அப்பா அப்படின்னு வந்திருக்கிற எங்களை ஒரு நாள் ஒருபோது எங்களை வெறுமையா அனுப்புறது இல்ல, வெறுமையா வைக்கிறது இல்ல. You are Almighty Lord. You are wonderful Savior. Praise you, Holy Spirit. We praise you, Lord. இந்த பிரசன்னத்தை நாங்க வெல்கம் பண்றோம். We want your anointing, Holy Spirit. பரிசுத்த தைலமாகிய இந்த அபிஷேகம், பழைய உடன்படிக்கையில உள்ள அபிஷேகத்தை விட இயேசுவின் இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற எங்கள் மீது அப்பா உங்க பரிசுத்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவர். எங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த அபிஷேகம். நீங்க சொல்லியிருக்கீங்க, எனக்கென்று பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் நீ அபிஷேகம் பண்ணுவாயாக என்று மோசேக்கு கட்டளையிட்டது போல இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு, மறுபடியும் பிறந்திருக்கிற எங்களை உம்முடைய பரிசுத்த அபிஷேக தைலத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணி உமக்கென்று பிரித்தெடுக்கிற தேவன், உம்முடைய ஆவியினால் நிரப்புகிற தேவன். உம்மை நாங்கள் ஆண்டவரே, we bless you, Holy Spirit. We bless you, Lord. அந்த தைலத்தினால் இப்பொழுது எங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அபிஷேகம் எங்களை நிரப்பும். That your anointing fill us. Your anointing. இதை பார்த்திருக்கிறவங்க ஆண்டவரே இப்ப என் கூட கனெக்ட் ஆயிருக்க ஒவ்வொருத்தரும் மேலும் உம்முடைய திவ்ய ஆவியின் பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாக நான் கருத்தில் வைத்தேன். Let them be filled with your mighty power and mighty presence. Let them be filled, Master. அவர்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர் குடும்பங்களை ஆண்டவரே உம்முடைய தைலத்தினால், ஆனந்த தைலத்தினால் ஆண்டவரே அவர்களை நிரப்புகிறார். ஆனந்த தைலத்தினால் அவர்களை அபிஷேகம் செய்கிறார். Let them get filled. Let them be filled.
தேங்க்யூ ஃபாதர். உடைய தைலத்தினால் அவர்களை இந்தவரை அபிஷேகம் செய்யும். ஆனந்த தைலம் அவங்க இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மறையும்படியா, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வலிகளும் மறையும்படியா, இருதயம் சுகமாக்கும்படியா, அவர்கள் வாழ்க்கை உம்முடைய அறிபூர்ணத்தினால் நிரப்பும்படியாக உம்முடைய அபிஷேக தைலத்தினால் அவர்களை நிரப்புங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு இருக்கிற அந்த ஒரு மனதின் ஆவியை நான் பேசுகிறேன். இப்ப கனெக்ட் ஆயிருக்கிற எல்லாருடைய இருதயத்தில் there be a oneness. நீங்க யோவான் 17வது அதிகாரத்துல சொன்னீங்களே, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களுக்குள் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் சொன்னேன். நீங்களும் பிதாவும் எப்படி ஒன்னா இருக்கிறீங்க, நீங்களும் பரிசுத்த ஆவியும் எப்படி ஒன்னா இருக்கிறீங்க, அதை போல கிறிஸ்துவுக்குள்ள நாங்க அத்தனை பேரும் உமக்குள் ஒன்றாக இருக்கிறோம். அதுதான் உங்களுடைய பிரேயர். இன்னைக்கு அதுதான் எங்களுக்குள் நிறைவேற்றி இருக்கிறது. There is no separation between us and you. ஒரு தடையுமோ ஒரு பிரிவுமோ இல்ல. நீர் எங்களுக்குள், நாங்கள் உங்களுக்குள் இருக்கிறோம்ப்பா. ஒன்றாக எங்கள் ஆவியினால் கலந்திருக்கும். There is no gap. There is no gap. Separation is an illusion. பிரிவு என்பது ஒரு மாயை. இந்த மாயை எங்கள் மைண்ட்ல இருக்குமானா, ஒருவேளை என் தேவன் எனக்கு பதில் கொடுக்கல, ஒருவேளை என் தேவன் இந்த காரியத்துல எனக்கு இன்னுமே பதில் கொடுக்கல, இன்னுமே அவர் செய்யாம இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரும்னா, அது ஒரு பொய். அந்த பொய்யை நான் இப்ப கேன்சல் பண்றேன்ப்பா. அந்த பொய்களை நான் கேன்சல் பண்றேன். யார் யார் மனதுல அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கும்னா, தேவன் இதற்கு பதில் கொடுக்கலையோ, தேவன் இதனை செய்யலையோ, இந்த காரியம் வாழ்க்கையில நடக்கலங்கிற எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் எல்லாம் பொய், மாயை. பிசாசு ஒரு பொய்யை சொல்லுகிறான். தேவன் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடல, எங்க கூட இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேற்றி இருக்கிறீங்க. எல்லாம் எங்க மைண்ட் எல்லாம் ஹீல் ஆகட்டும் ஆண்டவர். நீங்க ஒவ்வொருத்தருடைய மைண்ட், we just give our mind to your hand. எங்க சிந்தைய நாங்க உம்முடைய கரத்துல ஒப்புக்கொள்வோம். அப்பா, சரியானதை சிந்திக்கிறதுக்கான அந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும்பா. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாவதாக 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 ஒவ்வொருவருக்கும். Let there be the mind of Christ. நாங்கள் எந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுதும் அது கிறிஸ்துவின் சிந்தையாக பார்க்க, கிரைஸ்ட் கான்சியஸ்ல நாங்க பார்க்க, Holy Spirit help us. Holy Spirit help us. ஆவியானவர் எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று வேதம் சொல்லுது. ஆவியானவரே, நாங்க எல்லாரும் எங்களை, எங்க ஆவிய, எங்க ஆத்மாவை, எங்க சரீரத்தை உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க மைண்டை ஹீல் பண்ணுங்க ஆண்டவர். எங்க மைண்ட்ல பிதாவை குறித்திருக்கிற எண்ணங்கள், எங்களுக்கு ஒருவேளை சூழ்நிலைகளால மன சோர்வு இருக்கும்னா, இந்த சூழ்நிலைகள்னால எங்களுக்கு ஒருவேளை வலி இருக்கும்னா, இந்த சூழ்நிலைகள்னால என் தேவன் எங்களுக்கு எதுவும் செய்யலையோங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள வந்திருக்கும்னா, எங்க மைண்ட ஹோலி ஸ்பிரிட் ஹீல் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் clean our mind, cleanse our mind with the blood of Jesus. எங்கள் கான்சியன்ஸ, எங்க மனசாட்சிய இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிகள் ஆண்டவரே எங்களை குற்றப்படுத்தாதபடி உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை சுத்திகரிக்க. Let your blood cleanse our conscience. பிதாவை நாங்கள் சரியாக பார்க்க எங்களுக்கு உதவி செய். பிதாவை சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். நாங்க கேட்ட விஷயம் எங்களை கஷ்டப்படுத்தாதவர், துக்கப்படுத்தாதவர். ஹோலி ஸ்பிரிட் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துக. பிதாவை நாங்கள் இயேசு பார்த்த விதமாக, ஜீசஸ் எப்படி பிதாவை பார்த்தார், ஜீசஸ் உடைய பார்வை எப்படி இருந்ததோ
அந்த பார்வையில் நாங்களும் பிதாவை, எங்களை உண்டாக்கினவரை, கிரியேட்டரை, எங்க ஃபாதர் காட பார்க்க ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் அவர் ஹெல்ப்பர். ஜீசஸ் சொல்லும், இந்த பூமியில இருக்கும்போது சொன்னார், ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவர் உங்களுக்கு சகல சத்தியத்தை குறித்தும் போதிப்பார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். உங்களுக்கு அவர் ஆறுதலாய் இருப்பார். இஸ் எ கவுன்சிலர். எங்களுக்கு ஆலோசனை தருகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரை உம்மை நாங்கள் வெல்கம் பண்றோம். We welcome you, Holy Spirit. We welcome you, Lord. எங்களுக்கு ஆலோசனையை தாருங்கப்பா, எங்களுக்கு ஆலோசனையை தாருங்க. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Oh, thank you, Father. உம்முடைய ஆலோசனைக்கு நன்றி சுவாமி. Holy Spirit, we welcome you, Lord. We welcome you, Lord. We welcome you, Lord. எங்கள் இருதயங்கள் எல்லாம் உம்மாலே நிரப்பப்படட்டும்பா. உடைய பிரசனத்தினால் நிரப்பப்படட்டும், உங்கள் எண்ணத்தினால் நிரப்பப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். எங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல, எங்கள் ஆழ் மனதுல துக்கங்கள் இருக்குன்னா, ஹோலி ஸ்பிரிட் அந்த துக்கங்களை எடுத்து போடுங்க, அந்த வலியை எடுத்து போடுங்க, அந்த வேதனையை எடுத்து போடுங்க. ஹீல் அவர் இன்னர் ஹார்ட். உங்கள் உள்ளான இருதயத்தை ஹீல் பண்ணுங்க ஹோலி ஸ்பிரிட். Thank you, Jesus. We are one with you, Lord. We are one with you. We are one with you. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். We bless you. We honor you. You are so precious. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ரொம்ப precious எங்க லைஃப்ல. எங்களுக்கு ரொம்ப precious. I know you never leave us, never ever. எங்களை விட்டு ஒருபோதும் விலகவே மாட்டீங்க. எங்களை விட்டு ஒரு செகண்ட் கூட எங்களை விட்டு விலக மாட்டீங்க. எங்களுக்கு இந்த அவேர்னஸ கொடுங்கப்பா. நாங்க உண்மையே, நீங்க 24/7 ஹோலி ஸ்பிரிட் எங்க கூட இருக்கிறீங்க, பிதா என் கூட இருக்கிறீங்க, ஜீசஸ் எங்க கூட இருக்கிறீங்கிற அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கும்படியான ஆண்டவரே, அந்த நிலைமை எங்களுக்கு உண்டாகும். Let me feel, let me aware of your presence 24/7. 24/7 ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் அப்பா உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆவியின் நிறைவினால் நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுங்க. எங்க சரீரம் அது அவேர் ஆகட்டும், எங்க மைண்ட்ல அது அவேர்னஸ் ஆகட்டும். அந்த அவேர்னஸ் இல்லாதனாலதானே எங்களுக்கு பயம் வருது. அந்த அவேர்னஸ் இல்லாதனாலதானே டிலே ஆகும் பொழுது மனசு கஷ்டப்படுது. Holy Spirit, give the Christ consciousness. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும்பா. எங்க எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவை போல மாறுவதா. ஒவ்வொருத்தரும் எங்க எண்ணங்களை கிறிஸ்துவின் சிந்தையாக மாற்றுதப்பா. Because we are seated with you. நாங்கள் உம்மோடு உட்கார்ந்து இருக்கோம். கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில உட்கார்ந்து இருக்கணும். We bless you. We bless you, Holy Spirit. Wow, wonderful presence of Jesus. Wonderful Jesus. Wonderful Holy Spirit. நீ நல்லவர். We bless you. We bless your presence, Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி. பார்த்துட்டு இருக்கவங்க, என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தங்க உம்முடைய ஆவியின் நிறைவு பெறுவார். உம்முடைய ஆவியினால் நிரப்பு. உம்முடைய திவ்ய ஆவியானவர் அவர்களை நிரப்பும்படியான ஜெபிக்க. Place your hand upon them. நீங்க இல்லைன்னா நாங்க ஒன்னும் செய்ய முடியாது. Without you we can't do anything. Nothing. எதுவுமே செய்ய முடியாது. எங்களால எதுவும் செய்ய முடியாது. But with you, நீர் எங்க கூட இருந்தா நாங்க எதையும் செய்ய முடியும். நீங்க எங்க கூட இருக்கும் பொழுது எங்களை தேடி பணம் வரும். நீங்க எங்க கூட இருக்கும்போது எங்க குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகள் மாறும்.
நீங்க எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு புதிய வழிகள் திறக்கப்படும். We are blessed. We are blessed. We are blessed. இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, இதை பார்க்கிறவங்க, என் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கட்டும். Let them be filled with your mighty power. Let their gifts be stirred up. உங்களுடைய வரங்கள் அனல் மூண்டு எழுப்பப்படுவதாக. அவர்களை குறித்த காலிங், அவர்களை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த காலிங்குள்ள அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அதற்கு இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால I cancel every bondage. எல்லாம் பாண்ட் பண்ணி இருக்கோம் அவங்கள. அவங்க செய்ய வேண்டிய காரியம், the plan and purpose of you will be done in their life. அதுக்கு என்னெல்லாம் தடை இருக்குமானால் அவங்க உங்க காலிங்குள்ள நிலைச்சு நிற்க தடை இருக்குன்னா அந்த தடைகளை நான் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு இப்பவே பிரேக் பண்றோம். ஆண்டவரே, பிரேக் பண்றோம். I break every hurdles, தடைகளை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எந்த ஸ்தானத்துல அவங்க இருக்கணும், கணவன் மனைவியா ஒன்றாக இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இருப்பார்களா, பிள்ளைகள் எல்லாம் சமாதானமா இருப்பார்களா, அவங்க பொசிஷன்ல இருக்கும்படியா, எந்த வேலையில இருக்குமோ அந்த வேலையில அவங்க பொசிஷன் ஆகணும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எல்லாம் ஒரு மனதோடு இருக்கிற எல்லா தடைகளையும் நாங்க உடைக்கிறோம். Break as a sons of God. King authorityல, kingly authorityல நாங்க எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எது எல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் எங்களை பொசிஷன் பண்ண விடாம இருக்குதோ அந்த காரியங்கள் உடைக்கப்படுவதா. Let us position in your plan and purpose. நீங்க எங்க எங்களை வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல let me position ourselves. Holy Spirit, we bless you, Lord. We bless you, Lord. அதே போல சரீரத்துல இது உம்முடைய ஆலயம். இந்த சரீரம் உம்முடைய ஆலயம். இந்த சரீரத்துல யாருக்கெல்லாம் இப்போ பெயின், வலிகள், இல்ல வீட்டுல சிக்னஸ் இருக்குமா, as a sons and daughters of God நாங்க அனைவரும் ஒரு மனதோடு in the name of Jesus, the mighty name of Jesus, எல்லாரும் என் கூட ஒரு மனதோடு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க, அந்த வீடியோ பாக்குறவங்க, அவங்க ஃபேமிலியில யார் எல்லாம் சிக்னஸ் அவங்க வீட்டுக்குள்ள இருக்குமானா இயேசுவின் நாமத்தினால I decree and declare a complete healing over them. Complete healing. ஃபீவரா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், வயிற்று வலியா இருக்கட்டும், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், என்ன ப்ராப்ளமா இருக்கட்டும், Jesus heal them all. Jesus heal them all. Let that healing power enter into your house. உங்கள் வீட்டுக்குள் தேவனுடைய சுகமளிக்கிற அந்த பிரசனம் இப்பொழுது என்றாகும். அவங்க மேல இறங்க. அவங்க பிள்ளைங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க மேல கையை வை. Let them be healed. அவங்க வீட்டுல யாரு சிக்கா இருந்தாலும் அவங்க இப்பவே சுகமாவார்களா. உங்க தாய் சுகமாவார்களாக, உங்க பிள்ளைங்க சுகமாவார்களாக, அப்பா சுகமாவாராக. உங்க வீட்டுல யார் வியாதிப்பட்டு இருந்தாலும் அவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த பிரேயர் ஃபைல் இருந்ததுன்னா அதுல கை வச்சு சொல்லுங்க. ஹெல்த் இஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். ஹெல்த் வந்து எங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ். அது எங்களுடைய பர்த் ரைட். சொல்லுங்க, பர்த் ரைட். குட்டி உரிமை. நான் பிறந்தது நாள், கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்த நாள் நான் சுகமா தான் இருக்கணும். அப்ப நான் சுகமா இல்லைன்னா அது வந்து இல்லீகலா இருக்குன்னு அர்த்தம். அந்த வியாதி இல்லீகல். So I have the right to command. எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. வியாதி என் எல்லைக்குள்ள வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். Because I am a son of God. சொல்லுங்க, I am a son of God. I am a daughter of God. என் எல்லைக்குள்ள, என் வீட்டிற்குள்ள, என் அலங்கத்திற்குள்ள வியாதி இருக்க முடியாது. சிக்னஸ் இருக்க முடியாது. பலவீனங்கள் இருக்க முடியாது. ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. I rebuke that spirit in Jesus' name. Let it be delivered. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் விடுதலை ஆவார். உங்க எல்லைக்குள்ள I decree and declare உங்க வீட்டிற்குள்ள God's presence இருக்கும். வியாதி உங்களுக்குள்ள வராது. எந்த வைரஸும் உங்க எல்லைக்குள்ள வர முடியும்.
இயேசுவின் நாமத்தில். நீங்க போகிற இடத்துல சுகத்தை சுமந்து செல்வீங்க. when you walk, you carry the mighty healing power of God. ஒவ்வொருத்தரும் பிலீவ் பண்ணுங்க. நீங்க போகிற இடத்துல ஆண்டவருடைய சுகமளிக்கிற பிரசனம் உங்க மேல இருக்கும். உங்க மேல இருக்கும் சுகமளிக்கிற பிரசனம். நீங்க நடந்து போகும்போது அங்க இருக்கிறவங்க ஹீல் ஆவாங்க. பிலீவ் பண்ணுங்க. when we carry, see Jesus இந்த பூமியில இருக்கும்போது அவர் வந்து எந்த வியாதிஸ்தர்களை கண்டு பயப்படவே இல்லை. குஷ்டரோகிகள்லாம் வந்து இயேசுவை தொட்டாங்களாம். ஏன்னா யூதர்கள் வந்து குஷ்டரோகிகளை தள்ளி தூரமா வைப்பாங்க நியாயப்பிரமாணத்தின்படி. ஏன்னா அவங்க தொட்டா அந்த குஷ்டம் மத்தவங்களுக்கு பரவும். ஆனா பாருங்க, whoever touched Jesus, everyone are healed. சோ ஜீசஸ் மாத்திரம் இல்லைங்க, அவருடைய பிள்ளைன்னு நீங்க பிலீவ் பண்றீங்கன்னா இப்போ என் கூட ஜாயின் பண்ணி அவருடைய பிள்ளையா, ஆமா நான் அவருடைய பிள்ளை, நான் கழுவி இருக்கார், நம்முடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க பிலீவ் பண்ணுங்களேன். முதல்ல நம்ம பிலீவ் பண்ணோம்னா அது நடக்க, நம்ம பிலீவ் பண்ணோம்னா அது கண்டிப்பா நடக்கும். சோ உங்க மேல அந்த சுகமளிக்கிற வல்லமை உங்க மேல இருக்குன்னு பிலீவ் பண்ணுங்க. You are carrying, because you are carrying the anointing, you are carrying the Holy Spirit. Holy Spirit உள்ளதான் அந்த சுகமளிக்கிற வல்லமை இருக்கு. இது ஒண்ணு தனியா இல்லைங்க. நீங்க பிலீவ் பண்ணும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவார். நீங்க வெளியே போகும்போது பயப்பட வேணாம். See, precaution வேற, பயம் வேற. மாஸ்க் போடுறது வந்து precaution. ஒண்ணுங்க, இப்ப ஹெல்மெட், 2 வீலர் போறீங்க, ஹெல்மெட் போடணும். அது வந்து precaution. ஆண்டவர் நான் என்ன காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு போறது எல்லாம் இல்ல. ஒரு ரூல் படியோ நம்ம நாட்டுல இப்போ கார் ஓட்டுறோம், சீட் பெல்ட் போடணும். இது வந்து ப்ரிகாஷன், இது தவறு கிடையாது. பயத்தினால நம்ம போடுறது இல்ல. வெளியே போகும்போது எல்லாம் மாஸ்க் போடுறது பயத்தினால இல்ல, இட்ஸ் ப்ரிகாஷன். ஆனா பயம் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட். எல்லாரும் பிலீவ் பண்ணுங்க. I carry, சொல்லுங்க பாப்போம், I carry the mighty presence of God. ஒருவேளை நீங்க அவேரா இல்லாம இருக்கலாம். நீங்க அத அவேர்னஸ்ல இல்லங்கிறதுனால உங்க மேல ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் இருக்கனாலதான் பாருங்க எல்லாரும் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் உட்கார்ந்து என் கூட ஜாயின் பண்ணி பிரேயர்ல இருக்கிறது காரணமே you are aware, you are in the presence of God. தேவ பிரசன்னத்துல இருக்கிறதுனாலதான் ஆவியானவர் உங்களை வந்து தூண்டுறாரு, ஜாயின் பண்ணு. நீ வந்து அந்த தாகத்தை கொடுக்கிறவர், அந்த உங்களை ஆண்டவரோட இணைக்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். சோ அவரை தான் நீ குறித்து உங்களுக்கு என்ன புரியணும், நீங்க அவரை சுமந்துட்டு இருக்கீங்க. சோ சிக்னஸ் உங்க வீட்டிலோ உங்க எல்லையிலோ வர முடியாது. ஆக்சுவலி வர முடியாது. அப்படி வந்துனா நீங்க போல்டா பயப்படாதீங்க. முதல் we can go to doctor, yes, no problem, we can go to doctor, we can take medicine, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அது தவறு ஒண்ணும் கிடையாது. அது உங்க ஃபெய்த்தை பொறுத்து. ஆனா அதுக்கு முன்னாடி சிக்னஸ் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க எல்லையில, நான் சொல்றேன் இம்மீடியட்டா நீங்க உடனே ஒரு ஊழியருக்கோ இல்ல, நீங்க உங்க கையை கொண்டு உங்க பிள்ளையோ யாருக்கோ அவங்க மேல கை வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, யூ ஆர் ஹீல்டுன்னு சொல்லுங்க. யூ ஆர் ஹீல்டு. உங்க வார்த்தை அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண. இதை நீங்க செய்யுங்க. ஒவ்வொருத்தங்க உங்க வீட்டுலயா யாராவது கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மைண்ட்ல கொண்டு வந்துட்டு ஒரு வார்த்தை, யூ ஆர் ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். நான் தேவனுடைய புத்திரனாக, தேவ குமாரத்தியாக நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு உங்க மனசுல பிலீவ் பண்ணி சொல்லுங்க. யூ வில் ஹியர் டெஸ்டிமோனி. நிஜமா சொல்றேன், இது வந்து சுகத்துக்கும் சரி, எந்த வியாதியும் உங்கள் எல்லைக்குள்ள வராது. நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்க 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 சரீரம் ரீஜெனரேட் ஆகும். நீங்க வயதான இருக்கலாம், ரொம்ப நான் சொல்றேன், நீ பிலீவ் பண்ணுங்க, உங்க செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகும். நீங்க வந்து மறுபடியும் அந்த ஹெல்த்தை ரிசீவ் பண்ணுவீங்க. உங்க ஆர்கன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். உங்க ஹார்ட் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். உங்க மைண்ட், பிரெயின், உங்க செல்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். எவ்ரிதிங் இன் யுவர் பிலீஃப். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணி அதை நீங்க பிலீவ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா, வாயில சொல்ல உங்க சரீரத்துல அது மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, அடுத்தது ஒரு காரியம், ப்ராஸ்பேரிட்டி. கவனமா கேளுங்க. ப்ராஸ்பேரிட்டி. சரி,
ப்ராஸ்பரிட்டி. எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் ரிப்பீட்டடா நிறைய டீச் பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு டிலே ஆகும் பொழுதோ இல்ல மணியோட குறைவு வரும் பொழுது நம்மளை மீறி நம்ம வந்து ஒரு 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 மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயோ இல்ல எதுலயோ போறோம் இல்லையா? எல்லாரும் ப்ரே பண்ணும் ஒன்னு பிரதர் ப்ரே பண்ணுங்க அந்த மாதிரி நான் நிறைய கேள்விப்படுறேன். பட் ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்படி மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவகுமாரனுங்கிற ஸ்தானத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ, தேவகுமாரன் அதே மாதிரி அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம், அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சத்தியம் உங்களுக்குள்ள வருது. எவ்வளவு முக்கியமோ நீங்க அதை நம்புறீங்க இல்லையா? நம்புறீங்க. நான் சொல்றேன், அதை போலதான் தேவன் உங்களை பரிபூர்ண ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிறைத்திருக்கிறார். உங்க ஸ்பிரிச்சுவலம். நம்ம எல்லாருமே இந்த பாக்குற அந்த சரீரம் கிடையவே கிடையாது. உங்க ஸ்பிரிட் வந்து ஆக்சுவலா இட்ஸ் a big, மிகப்பெரிய உருவம் கொண்டது. எத்தனை பேர் அதை நம்புறேன்? உங்களுடைய உங்க ஆவி வந்து இந்த சரீரத்துக்குள்ள அடங்கிலாம் வைக்க முடியாது. அது ரொம்ப பெரிய ஆவி. நீங்க ஆவியில நிரம்ப இட் பிகம்ஸ் என்லார்ஜ். நீங்க வந்து ஆவிக்குரிய மனிதனுடைய உருவம் வந்து பெருசா இருக்கும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஹோலி ஸ்பிரிட் ரெலம்ல வந்து ஒரு வேர்ல்டே இருக்கு. இன்விசிபிள் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இருக்கு, இந்த பூமியில உங்களை சுத்தி இருக்கு. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப நான் பிலீவ் பண்றேன், இந்த பக்கத்துல ஒரு ஏஞ்சல், இந்த பக்கத்துல ஒரு ஏஞ்சல், முன்னாடி ஒரு ஏஞ்சல், இங்க ஒரு ஏஞ்சல் இருக்கிறாங்க. இப்ப நான் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது, என்ன பிரதர் சுத்தி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும்ல. நான் எதை வச்சு சொல்றேன்? ஏன்னா நான் பிலீவ் பண்றேன், வேர் காட் இஸ் தேர் இஸ் ஏஞ்சல்ஸ். சிம்பிள்ல ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. அவர் இருக்கிற இடத்துல ஏஞ்சல் அவரை விட்டுட்டு எங்கேயாவது போவாங்களா? ஏஞ்சல்ஸ் ஒரு சிஎம் இருக்கிறாருன்னா சிஎம் கூட தான் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பாதுகாப்ப. அப்போ நீங்க இப்ப பாருங்க, ஆமால தேவன் எனக்குள்ள இருக்கும்போது ஏஞ்சல்ஸ் என்ன சுத்தி தானே இருப்பாங்க. அந்த கான்சியஸ்ல நீங்க இருக்க ஆமால, இட் இஸ் an angel, it is an angel. அப்ப நீங்க நடந்து போகும்போது இந்த பாடி கார்ட்ஸ் மாதிரி ஏஞ்சல்ஸ் வராங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இமேஜின் பண்ணிட்டே இருங்க. நிஜமா சொல்றேன், the day will come you see real eyes, with your eyes you can see angels. That's the secret. அதுதான் சீக்ரெட். முதல்ல உங்க விசுவாசிக்கணும், இங்க பிலீவ் பண்ணணும். எப்படி? வசனத்தின்படி விசுவாசிக்கிறோம். வசனம் சொல்லுது ஏஞ்சல்ஸ் அவர் கூட தான் இருக்கிறாங்க, அவரை சுற்றிலுமா அவருக்கு மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸ் இல்லையா? சோ இதே மாதிரிதான் நான் எப்படி இப்ப ஏஞ்சல்ஸ் பத்தி சொன்னேன், அந்த மாதிரி இந்த பூமியில நீங்க பிறந்து இந்த பூமியில செய்ய வேண்டிய அத்தனை காரியத்திற்கான மணி பேக். இப்போ வந்து மணி ஐஸ்வர்யம். அந்த காலத்துல பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது அப்படின்னா அவர் சிம்பிளா சொல்றாரு, மணி இஸ் மைன்ங்கிறாரு. அவ்வளவுதான். பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுன்னு தேவன் தானங்க சொன்னாரு. Do you believe, right? நான் ஏன் இன்னைக்கு கொஞ்சம் பேசுறேன்னா, because what we are going to declare before that, உங்களுக்கு அது உங்க மைண்ட்ல அது புரியணும். அதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. ஓகே? எத்தனை பேர் பிலீவ் பண்ணுங்க. ஒரு சின்ன டவுட் கூட இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் எனக்கு, நான் டிசர்வ்டா, இல்ல எனக்கு அது கிடைக்குமா, இல்ல நான் அந்த மாதிரி குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வனா, பணத்துக்கு கஷ்டப்படுகிற நிலைமை மாறுமா அப்படிங்கிறத டவுட்டே இருக்கக்கூடாது. மாறும், கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு போல்ட்னஸ் நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா, இப்ப ஏஞ்சல்ஸ் என்ன சுத்தி இருக்கிறாங்க. உங்களை சுத்தி எத்தனை ஏஞ்சல்ஸ் இருக்காங்க தெரியுமா உங்க வீட்டுல? அதான் என்னன்னா, ரிலீஜியன் என்ன சொல்லிடுச்சுன்னா டெவில் கான்சியஸ் கொடுத்துருச்சு. இப்ப யார்ட்டையாவது போய் பிசாசு இருக்கான்னு கேட்டா, பிரதர் எங்க வீட்டுல ஐயோ என்ன போராட்டமா இருக்கு அப்படின்னு ஈஸியா நம்புறாங்க. அத ஏன்னா பிசாசு வந்து கிரியை செய்யறத ஈஸியா நம்ப முடியுது. ஆனா உங்க வீட்டுல ஏஞ்சல்ஸ் உங்க கூட இருக்கிறாங்க. நீங்க தண்ணி குடிக்க போகும்போது உங்க பக்கத்துல வராங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைங்களை எல்லாம் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஏஞ்சல் அப்படியே நின்னுட்டு பார்த்துட்டு இருக்குது. உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஏஞ்சல், அவங்க வீட்டுல அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு, எங்க பார்த்தாலும் ஏஞ்சல்ஸ் கூட்டங்களா இருக்குது. அப்போ இந்த கான்சியஸ் கொண்டு வர யூ ஆர் ப்ரொடெக்டட் பிகாஸ் யூ ஆர் இன் காட். நீங்க தேவனுக்குள்ள இருக்கீங்க, தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த கான்சியஸை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீக் எவ்ரிவேர் ஐ see ஏஞ்சல்ஸ். பாருங்க, உங்க வீட்டுல எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க டிஃபரெண்டா இந்த வீக் பார்ப்பீங்க. நிஜமா பார்ப்பீங்க.
பிள்ளைங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்க பிள்ளைங்க அப்படி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது உங்க வீட்டுல குட்டி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப இதாருன்னா அப்படியே உட்கார்ந்து இப்படி பாருங்க. ஏஞ்சல்ஸ் இல்லை, நான் பாக்குறேன் ஏஞ்சல்ஸ் கூட இருக்காங்க. ஃபுல்லா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. என் பிள்ளைங்களை சுத்தி ஏஞ்சல் இருக்காங்க. எனக்கு பயம்லாம் இல்லை. என் பிள்ளைங்க, உங்க பிள்ளை எக்ஸாம் எழுத போறான் பாருங்க. உங்க எக்ஸாம் எழுத உங்க பிள்ளையோ பையனோ போகும்போது கூட 4 ஏஞ்சல் அப்படியே ஜம்முன்னு அந்த ஏஞ்சல்ஸ் போறதை பாருங்க. இமேஜினேஷன் இஸ் சோ பவர்ஃபுல். இமேஜினேஷன் அந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டார். உங்க மணி வந்து உங்களுக்குள்ள இருக்குங்க. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. இப்ப அது யாருடையது சொல்லுங்க எல்லாரும்? வெள்ளியும் பொண்ணும் இப்ப யாருடையதுங்க? அவர் பிள்ளைங்களுடையது. சோ இந்த பூமியில இருக்கிற கோல்ட் அண்ட் சில்வர் தட் இஸ் ஈக்குவல் டு மணி ப்ராஸ்பரிட்டி. உங்களுக்கு தேவையான பணம் அது வந்து இப்ப யாருக்குடையது? தேவனுடையது. அது உங்களுடையது. பிலீவ் இட். சோ உங்களுக்கு அதை கொடுத்துட்டார். இப்போ என்கேஷ் பண்ணணும். என்கேஷ்னா அதை உங்க ஏடிஎம்ல பார்க்கணும், உங்க பேங்க்ல பார்க்கணும், பாஸ்புக்ல பார்க்கணும், உங்க வேலெட்ல பார்க்கணும் இல்லையா? அது எப்படி பார்க்கணும்? அது பிசிக்கலா வரும். எப்படி வரும்? உங்க மைண்ட்ல நீங்க பார்த்து தேங்க் பண்ணணும். இது வந்து சின்ன, நான் ஒரு வேர்டு தான் சொல்லலாம், ஆனா இட்ஸ் சோ பவர்ஃபுல். உங்க மைண்ட்ல அதை பார்த்து தேங்க் பண்ணணும். உங்க சேலரி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறத அந்த மணியை நீங்க வந்து பார்த்து தேங்க் பண்ணணும். எப்படி பார்க்கணும்? மைண்ட்ல பார்க்கணும். மைண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் பார்க்கலாம். இட்ஸ் அ பவருங்க. இட்ஸ் பவர்ஃபுல். ஏன்னா இருக்கிறத என்கேஷ் பண்றதுக்கு ஒரே வழி பிலீஃப். அதான் பிலீவர்ஸ். இதை வந்து தவறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே கேளுங்க 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 கேளுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் சொல்லுவார் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எவ்வளவு நாள் தான் கேட்டுட்டே இருப்ப அப்படி சொல்ல. அப்போ அதை என்கேஷ் பண்ணணும்னா ஒரு ஸ்பிரிட் ரெலம்ல இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம என்கேஷ்னா அதை பிசிக்கல் ரெலம்க்கு கொண்டு வரணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன? நம்ம மைண்ட்ல பார்க்கணும், ரெண்டாவது பேசணும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. நான் பார்ப்பேன் பேசுவேன். நான் பார்ப்பேன் பேசுவேன். நான் என்ன பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. when I have free time, நான் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எதுவுமே பைபிள் படிக்கல, இல்ல எந்த மெசேஜுங்க ஏதோ ஃப்ரீயா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? மோஸ்ட்லி யாருமே இல்லை அப்படின்னா அமைதியா கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன இமேஜின் பண்ணுவேன்? எனக்கு அந்த டைம் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறேனோ அது இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவேன். நல்லா புரிச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 வீலர் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிளா சொல்றேன். இது ஏன்னா ப்ராஸ்பரிட்டிக்கு இதுதான் சீக்ரெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அன் அபண்டன்ஸ். ஒரு நல்ல ஒரு நல்ல மணி வரணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைங்களுக்குள்ள இருந்து எல்லாமே நீங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. சோ இப்ப நான் அந்த 2 வீலர் வேணும் அப்படின்னா, இப்ப எனக்கு வேணும் அப்படின்றது இப்ப நம்ம என்ன நினைப்போம்? இப்ப 10 நிமிஷம் கிடைச்சா, இசப்பா எனக்கு 2 வீலர் கொடுங்க ஆண்டவரே, நீங்க எப்படியாச்சும் ஆண்டவரே அதுக்கான பணத்தை தாங்க ஆண்டவரே, 2 வீலர் அப்படி இப்படி நம்ம முன்னாடி நானும் இப்படி ப்ரே பண்ணியிருக்கேன். உட்காந்து இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அவரை ஐயோ அப்படி சொல்லி எனக்கு இந்த பர்டிகுலரா இந்த அப்படி வேணும் வேணும் வேணும்னு கேட்டிருக்கேன். அது தவறானா? அது தவறு கிடையாது. அது குழந்தைங்க அப்பாட்ட கேட்கதான் செய்யும், வேணும் வேணும்னு. அது குழந்தைங்க, தப்பு கிடையாது. அப்பா வந்து ஓகேமா ஓகேமா சொல்ல. ஆனா என்ன மெச்சூர்ட் சன் என்ன? we are kings, we are priests. இப்ப என்ன பண்ண போறோம்? we know my father has given to me in Christ. கிறிஸ்துவுடனே நானும் அவருடைய சுதந்திரத்தின் சுதந்திரவாளி ஆயிட்டேன். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு இருக்கு. சோ என்ன பண்ணுவேன்? இப்ப எனக்கு 2 வீலர் எனக்கு பிசிக்கலா வேணும். ஆமா, எனக்கு 2 வீலர் வேணும். சோ ஐ க்ளோஸ் மை ஐஸ், பார்ப்பேன் என் வீட்டு வாசல்ல அந்த 2 வீலர், நான் என்ன 2 வீலர் விரும்புறனோ அதை 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 என் வீட்டு முன்னாடி நிக்குத நான் பார்ப்பேன், மைண்ட்ல பார்ப்பேன். அப்படியே நிக்குது. சோ நான் அப்படியே வெளியே போய் அந்த 2 வீலரை எடுக்கிறேன், கீயை இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன். மேல உட்கார்ந்துட்டு அந்த 2 வீலர்ல அப்படியே என் வீட்டுல இருந்து வெளியே எடுக்கிறேன், ஆக்சிலேட்டர் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்றேன். அப்படியே என் வீட்டு தெருவுல அந்த 2 வீலர் அப்படியே ஓட்டிட்டு போறத என் மைண்ட்ல பார்ப்பேன். என் மைண்ட்ல நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த 2 வீலர்ல நான் கடைக்கு போய் திங்ஸ் வாங்குறத பார்ப்பேன். திருப்பி 2 வீலர்ல நான் வரதை பார்ப்பேன். என் பிள்ளைங்களை அந்த 2 வீலர்ல ஏத்தி
நான் அந்த டூ வீலர் அப்படி ஓட்டுறத பார்ப்பேன், அதை ஃபீல் பண்ணுவேன். ஐ see அண்ட் ஐ ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதை ஃபீல் பண்ணுவேன். வாவ்! அதை அப்படியே அந்த வண்டியை காலையில அந்த டூ வீலரை ஓட்டிட்டு போகும்போது அந்த காத்தடிக்கும், அந்த காத்தை நான் ஃபீல் பண்ணுவேன். வாவ்! அப்புறம் அந்த டூ வீலரை வீட்டுல நிக்க வச்சுட்டு துணி எடுத்து அதை கிளீன் பண்றதை யோசிப்பேன். நீட்டா அதை தொடச்சி அந்த டூ வீலரை பத்திரமா அப்படி வைக்கிறது அப்படியே பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். சி, ஈவன் டூ வீலர் வாங்க காசே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு காசே இல்லை, வாங்குறதுக்கான எதுவும் இல்லை, பட் ஐ ஹாவ் a imagine God has given me a powerful tool of imagination. எத்தனை பேர் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், எல்லாத்தையும் உண்டாக்க முடியும். இட்ஸ் பை பிப்ளிக்கல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து வேதத்தின் படிதான் நான் சொல்றேன், வேதத்தினுடைய டூல். இத வேர்ல்டு பீப்புள் இந்த பிரின்சிபிள்ஸை எடுத்து அவங்க கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் நிறைய இடத்துல மோட்டிவேஷன் கிளாஸஸ் போய் பாருங்க. நீங்க ஃபேஸ்புக்லயே பார்க்கலாம், ஹவு டு கெட் திங்ஸ், ஹவு டு திங்க் கெட் திங், இதுன்னு எல்லாமே பிப்ளிக்கல் பிரின்சிபிள். வித்தவுட் கிரைஸ்ட் தே ஆர் டூயிங். அவ்வளவுதான். கிறிஸ்துவ இல்லாம அவங்க அதெல்லாம் சொல்லி பண்றாங்க. அவங்களெல்லாம் விட நான் சொல்றேன், those who have received the spirit of God, தேவ ஆவியினால் நிரம்பி இருக்கிற நீங்க நானும் இமேஜின் பண்ணோம்னா, அதை பிலீவ் பண்ணோம்னா, அதை பேசணும்னா. சோ இப்ப பாருங்க, நான் வந்து 10 நிமிஷம் அந்த டூ வீலர் ஓட்டுற மாதிரி நான் பிலீவ் பண்ணி இமேஜின் பண்றேன். இப்ப நான் வந்து வாயில எப்படி பேசுவேன்? எஸ், ஐ ஹாவ் த டூ வீலர். ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், தேங்க்யூ லார்ட். அப்ப பிரேயர் என்ன பண்ணுவேன்? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த டூ வீலர், கிவிங் மீ த கார், கிவிங் மீ த மணி. என் அக்கௌண்ட்ல இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு இருக்கு, என் சேலரி இவ்வளவு இருக்கு. So what you are believing, you believe that you received it. அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசித்து. சந்தேகப்படாமல் விசுவாசித்து என்னங்க? இப்ப பாருங்க, நான் வந்து டூ வீலர் நான் பாக்குறேன்னு சொன்னேன், இமேஜின் பண்றேன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சந்தேகமே இல்லை, எனக்கு நான் டூ வீலரே ஓட்டிட்டு இருக்கிற அந்த ஃபீலே பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்க என்ன, இப்போ ஒரு வேலைக்கு உங்க பையனுக்கு வேலை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க பையனுக்கோ இல்ல உங்களுக்கோ, என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், எனக்கு வேலை தாங்க. என்ன பண்ணுங்க? பிலீவ் பண்ணுங்க, யூ ரிசீவ்ட் தட் ஜாப். எத்தனை பேர் இப்ப பிலீவ் பண்றீங்க கூட? என்னெல்லாம் உங்களுக்கு உங்க லைஃப்ல இப்ப என்ன வேணும்? என்ன வேணும்? நீங்க உங்களுக்குள்ள, ஆண்டவரே இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஜஸ்ட் இமேஜின் தட் இட் இஸ் டன். இதுதான் பைபிள் சொல்லுது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். எப்படின்னா, இருமனம் உள்ளவன் ஒரு நிலையும் சரியில்லை. இப்ப அந்த இமேஜினேஷன்ல இருமனம் இருக்கக்கூடாது. எல்லாரும் கவனமா கேளுங்க. இப்போ உங்க பிள்ளைங்களை பத்தி ஒண்ணு இமேஜின் பண்றீங்க, ஒண்ணுன்னா நினைக்கிறீங்க. இப்ப நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, உங்க ஒய்ஃப் ஒண்ணு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? இதுலதான் ஒரு மனம் தேவை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஜோஷுவாவை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து அவனை கீபோர்ட் கிளாஸ் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல சுவிதா வந்து இல்ல அவனை ஃபுட்பாலுக்கு சேர்க்கணும் அப்படின்னு இருக்கான். ரெண்டு பேரும் இருந்துட்டு நானும் கீபோர்ட்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஃபுட்பால் நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பிரதர், நீங்க இமேஜின் பண்ணதும் நடக்கும், அவன் இமேஜின் பண்ணதும் நடக்கும்னா நடக்கும். பட் என்னன்னா, சோ நாமளே உன்னை கிரியேட் பண்றோம். இதுல இப்போ என் பையன் அவன் கீபோர்ட் கிளாஸ் போகவா, ஃபுட்பால் கிளாஸ் போகவா? புரியுதுங்களா? என்னன்னா, சோ நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்க ஃபோக்கஸ், உங்களுக்கு என்ன வேணும், உங்க லைஃப் என்ன, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேப்பா, நம்ம லைஃப்ல இந்த மாதிரி இருப்போம், நம்ம ரெண்டு பேரும் இதை நம்புவோம். சோ அப்படிங்கிறத நீங்க ஒரு மனதோட என்ன பண்ணணும்? பிலீவ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணி அதை பேசுங்க, அதை இமேஜின் பண்ணுங்க. இப்ப நானும் சுவிதா என்ன பண்ணுவோம் தெரியுமா? மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேப்பா, நமக்கு எவ்வளவு மணி தேவை இந்த மந்த்துக்கு, நமக்கு இவ்வளவு. சோ நம்ம பிலீவ் பண்ணுவோம், we receive that money அப்படிம்போம். ரெண்டு பேருமே அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி ஜோஷுவாக்கோ, பிரின்ஸ்க்கோ, ஜாய்க்கோ இப்ப ஏதாவது ஒண்ணு நாங்க பிலீவ் பண்றோம்னா ரெண்டு பேருமே அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு we believe it. ரெண்டு பேருமே அதை நாங்க பிலீவ் பண்ணுவோம். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன், நான் சொன்னேன், இந்த சார்ட் பேப்பர்லாம் ஒட்டி வைப்பேன். சார்ட் பேப்பர் ஒட்டி வைப்பேன். சி, இது நீங்க வந்து உங்க டெஸ்க்டாப், உங்க லேப்டாப்ல உங்க ஸ்கிரீன் சேவரா எது நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, எதை வாழணும்னு ஆசைப்படுறீங்க, அதை வந்து அந்த பிக்சரா நீங்க வைக்கலாம் வீட்டுல. உங்க பிள்ளைங்களும் அதை பார்க்கும் பொழுது அதை பிலீவ் பண்ணுவாங்க, ஆமா இல்ல நம்ம இப்படிதான். சோ வாட் யூ பிலீவ் யூ நீட் டு see, யூ நீட் டு ஸ்பீக். ஏன் இதை நான் சொல்றேன்?
that is the powerful tool. அதுதான் ஒரு பவர்ஃபுல் காரியம். உங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுத்ததை நீங்க பாக்குறதற்கான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஆசீர்வதிச்சிட்டார், அதை நம்ம லைஃப்ல பாக்குறதற்கான டூலே யுவர் இமேஜினேஷன், யுவர் ப்ரொக்ளமேஷன். என்ன, உங்கள் வாயில அறிக்கை. ஆனா கிறிஸ்டியன்ஸ் மோஸ்ட்லி வாயில அறிக்கையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், விசுவாச அறிக்கைன்னு. ஆனா யாருமே அறிக்கை பண்றதும் நம்ம ஹார்ட் மைண்ட் தாட்டும் சேமா இருக்கணும்ங்கிறத வந்து நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. இது சேமா இருக்கணும், பேசுறது சேமா இருக்கணும். ரெண்டும் அலைன் ஆயிடுச்சுன்னா யூ வில் see things. உடனே வருமானா சொல்ல முடியாதுங்க. வித்தின் டே எப்படி வேணாலும் வரும். ஆனா பிலீவ் பண்ணிட்டே இருங்க. everything is possible. ஓகே, சோ இன்னைக்கு within another 5 to 10 minutes I am going to declare something. எல்லாரும் நீங்க ஓகே, ஹெட்போன் இருந்தா ஹெட்போன் போட்டுக்கோங்க. ஓகே, என்னோட வாய்ஸ் எல்லாம் கிளியரா தானே இருக்கு? கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க. see we can pray, we can அரை மணி நேரம் 1 மணி நேரம் கத்தி நம்ம வந்து ப்ரே எல்லாம் பண்ணலாம், எதா வேணாலும் பண்ணலாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பிலீவ் பண்ணுங்க, ஏற்கனவே பெற்ற காரியத்தை வெளியே கொண்டு வரணும். கிரைஸ்ட் சிலுவையில நான் எப்பவுமே யோசிப்பேன், அவ்வளவு அடிபட்டு அவ்வளவு ரத்தத்தை சிந்தி பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ஜீசஸ். அவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து உங்க வாழ்க்கையில சில மேனிஃபெஸ்டேஷன், உங்க குடும்பம் சரியாகணும், ஐயோ என் வீட்டுல இதெல்லாம் நடக்கணும்ங்கிறதுக்காக நான் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்கனாலே அது தப்பு. நீங்க பெற்றுக்கொள்ளுகிற அத்தனை ஆசீர்வாதமும் பிகாஸ் ஆஃப் ஒன் சாக்ரிஃபைஸ். எல்லாரும் சொல்லுங்க, ஒன் சாக்ரிஃபைஸ். அது கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம். he paid a great price. பெரிய பெரிய கூலியை கொடுத்திருக்காரு. எப்படி நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அதை ரிசீவ் பண்றதுக்கான விஷயம் தான் இது. அதை ரிசீவ் பண்ணணும். நாம ஒண்ணுமே, அதுதான் கிரேஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல ஆனா என்ன போயிட்டாங்க இந்த லெவல்ல, ஃபாஸ்டிங்ங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, லா தானே. அப்போ இயேசு எல்லாத்தையும் செஞ்சுட்டாருங்கிறதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், சில விஷயங்கள் செய்யறதே வந்து தள்ளி போட்டோம். see ஃபாஸ்டிங் பண்ணணும், ஆனா என்ன தாட் இருக்கக்கூடாது. நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஃபாஸ்டிங் பண்ணணும். ஃபாஸ்டிங் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா வைக்கலாம். பட் நான் ஃபாஸ்ட் பண்ணுனா ஆண்டவர் செய்வாருங்கிற எண்ணம் இருந்தனா ஃபாஸ்டிங் பண்ணாதீங்க. எனக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு 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 தேவை வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தா நான் ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன். நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஃப்ரீயா இருப்பேன். ஏன்னா உள்ளுக்குள்ள இதெல்லாம் பண்ணி கிடைக்கும்ங்கிற எண்ணம் வருதுன்னா அது பிசாசு சொல்ற போய். அவன் கிறிஸ்துவின் சிலுவையில அவர் பே பண்ண அந்த பிரைஸ நம்ம மைண்ட்ல இருந்து அதை எடுக்கிறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ யூ கேன் ஃபாஸ்ட் நாட் பிகாஸ் ஆண்டவர் ஏதாவது செய்வேன். யூ ஃபாஸ்ட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நல்லது. அந்த ஃபாஸ்டிங்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நான் மோஸ்ட்லி இந்த ஃபாஸ்டிங் டைம்ல ஐ ஃபீல் சச் அனாயிட்டிங் ஆஃப் காட். இப்பெல்லாம் நான் டெய்லி வந்து மத்தியானம், இப்போ இந்தியன் டைம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock தான் நான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுவேன். ஸோ மார்னிங் வந்து ஐ மீன் ஃபாஸ்ட். இது வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் ஃபியூ டேஸா ஃபாஸ்ட் பண்றேன். அதனால நைட்டும் சம்டைம்ஸ் ஃபாஸ்ட் பண்ணுவேன். வெரி டங்ஸ்ல பேசுவேன். இது எதுக்குன்னா, நான் ஒன்னும் அஜெண்டா வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் செய்யுங்க நான் கேட்கவே இல்லை. எனக்கு அஜெண்டாவே இல்லை. ஏன்னா நான் பிலீவ் பண்றேன், எனக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். why I am fasting? ஏன் ஃபாஸ்ட் பண்றேன்னா, பிகாஸ் ஐ ஃபாஸ்ட் பண்ணும்போது ஸ்பிரிட் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஐ கேன் see things clearly, I can hear things clearly. ஆண்டவர் பேசுற காரியங்கள் ரொம்ப தெளிவா கேக்குது. ஆண்டவர் வாழ்க்கையில சொல்லுகிற காரியங்கள்லாம் அப்படி தெளிவா இருக்கு. ஸோ ஃபாஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எல்லா டிசிப்ளின்ஸும் அப்படிதான். ஆனா எந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது இது செஞ்சனால எனக்கு அது கிடைக்குது அப்படின்னு வரக்கூடாது. இப்ப கூட இந்த மார்னிங் ப்ரேயரை வந்து ரிலீஜியஸாவும் மைண்ட்ல நீங்க கொண்டு வரக்கூடாது. எப்படி மண்டே மார்னிங் 5:30 இந்த பிரதரோட ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டா போதும்பா, எனக்கு எப்படியாச்சும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பிலீஃப் படி அதெல்லாம் நினைக்கவே கூடாது. மண்டே மார்னிங் ஏன்னா, பிகாஸ் நம்ம எல்லாரும் ஒரு ஒன்னஸ்ல ஒரு ஃபேமிலி as a sons and daughters of God, we just எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம், நான் சொல்லும் போது நீங்களும் அங்க இருந்து அதை ரிசீவ் பண்ணி அந்த மைண்ட்ல அலைன் ஆகி டிக்ளேர் பண்றோம். சோ அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணும் பொழுது, நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நாமளே என்ன பண்ணுவோம், பக்தி விருத்தி உண்டாக்குறோம். அவ்வளவுதான், பக்தி விருத்தி உண்டாக்குறோம். சோ இதுல
யாரெல்லாம் அந்த இதுல இருக்காங்களோ எல்லாரும் அலைன் ஆயிடுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபெய்த் லெவல் இப்படி இருக்கும், உங்க லெவல் இப்படி இருக்கும், இன்னொருத்தங்க லெவல் இப்படி இருக்கும். சோ நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும்போது நம்ம எல்லாருடைய ஃபெய்த் லெவலும் சேம் ஆகிறத பாப்பீங்க, ஒரே மாதிரி ரிசீவ் பண்றத பாப்பீங்க. சோ அதற்காக தான் இத ரிலீஜியஸ் மைண்ட் செட்ல கொண்டு போயிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த தாட் வர வேணாம். ஏன்னா இது இது நீங்க அட்டன் பண்ணலனாலுமே நீங்க பிளஸ்ட் தான், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் பிளஸ்ட் பிகாஸ் ஜீசஸ் பெய்ட் தி கிரேட் ஹெவி பிரைஸ். ஓகேயா? சோ அந்த சந்தோஷத்துல இருங்க, அந்த அந்த ஒரு மன நிறைவுல இருங்க. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஜானி பிரதர், சுவிதா சிஸ்டர், நோ, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில இப்ப அனுபவிக்கிறீங்களோ, அனுபவிக்க போறீங்களோ, அத்தனைக்கும் ஒரே கிரெடிட் யாருன்னா தட்ஸ் ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ். அவருதான். அவர் அப்பாயிண்ட் பண்றாரு லைஃப்ல. இப்ப என்ன வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம், உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம பக்தி விருத்தி அடைய ஊழியர்களை தேவன் அப்பாயிண்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அந்த டைம்ல அவங்கள உங்க லைஃப்ல கொண்டு வந்து உங்க லைஃப லிஃப்ட் பண்ண வைக்கிறாரு. இப்போ என் லைஃப்ல எல்லாம், ஸ்விதா லைஃப்ல நிறைய பேர் அந்தந்த டைம்ல எங்களுக்கு ஒரு சிலர் வச்சு நடத்தினார் பல வருஷம். அவங்க மூலமா நாங்க வி கேம் அவுட். அந்த மாதிரி இப்போ என்ன ஒரு வேளை உங்க லைஃப்ல யூஸ் பண்ணலாம் உங்களை கொண்டு வர்றதுக்கு. இதுவரைக்கும் யோசிச்சுட்டு இருந்த காரியங்கள் மாற ஆரம்பிக்கும், நீங்க இன்ஹெரிட் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களை ஒரு லெவல் கொண்டு வந்து உங்களை வச்சு நிறைய பேரை கொண்டு போவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பிலீவ் பண்றேன், ஆண்டவர் உங்களை சும்மா இப்ப கவனிக்கல, நீங்க அநேக ஆயிரங்களை வழி நடத்துகிறவர்களாக மாறுவீங்க. அதுக்குதான் we are joining, we are sharing the grace, கிருபையை பகிர்ந்து கொள்கிறோம். ஓகே, சோ இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் டிக்ளேர் பண்றத நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இவ்வளவு விஷயம் ஏன் இன்னைக்கு நான் பேசினேன்னா, இப்போ உங்க மைண்ட்ல அந்த தாட் இருக்கணும். சரி, இப்போ நான் ரிப்பீட்டடா சொல்ற விஷயம் மறுபடியும் சொல்றேன். முதலாவது, ஃபர்ஸ்ட், பிஃபோர் கமிங் டு பிரேயர் ஆர் பிஃபோர் ஜாயினிங் எனிதிங் ஸ்பிரிச்சுவல், ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய தாட், முதல் தாட் என்ன தெரியுமா? ஐ am one with my father God. I am, நானும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறோம். ஒன்னா இருக்கிறோம்னா you are in him, he is in you. எல்லாரும் சொல்லுங்க, இதுதான் ஃபவுண்டேஷன். இதுல டவுட்டோ சந்தேகம் இருந்தனா மத்தத எல்லாமே ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இந்த தாட் எல்லாரும் சொல்லுங்க, ஐ am one with my father God. நான் என் பிதா, என்னை கிரியேட் பண்ண பிதாவோடு ஒன்னா இருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், ஒன்னா இருக்கிறேன். நீங்க அந்த ஒன்னா இருக்கிறேங்கிறத சொல்லும் போது உணருங்க எல்லாரும். யூ ஃபீல் இன் யுவர் ஹார்ட், எஸ் எஸ் ஐ am one with him. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறார், பிதா எனக்குள்ள இருக்கிறார், ஜீசஸ் எனக்குள்ள இருக்கிறார். ஐ எம் சீட்டட் இன் த ஹெவன்லி realm. நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த பூமியில ஒருவேளை பிசிக்கலா நீங்க இருக்கலாம், ஆனா யூ ஆர் சீட்டட் இன் த ஹெவன்லி realm. கிறிஸ்துவோட கூட அவருடைய சரீரம், நீங்க ஒன்னா இருக்கிறீங்க. பாருங்க, when we declare this thing, நான் ஒன்னா இருக்கிறேன், நான் ஒன்னா இருக்கிறேன். நான் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு சடனா ஏதாவது ஒரு காரியமோ ஒரு மாதிரி நமக்கு கஷ்டமா இருக்கிற டைம்ல நான் என்ன தெரியுமா இம்மீடியட்டா என்ன தெரியுமா பண்ணுவேன்? அமைதியா போயிட்டு என் பிரேயர் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் உடனே சொல்லுவேன், இசப்பா நான் உம்மோடு ஒன்னா இருக்கிறேன், ஐ எம் ஒன் வித் யூ, ஐ எம் ஒன் வித், இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐ எம் ஒன் வித், ஐ எம் ஒன் வித் யூ, நான் உம்மோடு ஒன்னா இருக்கிறேன். ஒரு சில ஃபியூ மினிட்ஸ்ல என்னை மீறி அந்த ஒரு மாதிரி டிப்ரெஷன் தாட்டோ இல்ல கன்ஃபியூசிங் தாட்டோ இல்ல ஒரு மாதிரி பயமோ அது வந்து அப்படி என்னை விட்டு போகிறத நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா கான்சியஸா என் மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன், எஸ் ஐ எம் ஒன் வித் காட், ஐ எம் ஒன் வித் காட், ஐ எம் ஒன் வித் காட், நான் ஒன்னா இருக்கிறேன், அவரும் நானும் ஒன்னா இருக்கிறேன், எங்களுக்குள்ள பிரிவே கிடையாது. சொல்லும் போது என் ஆழ் மனதுல அது இறங்க ஆரம்பிக்கும். தென் என்ன மீறி உள்ள இருக்கிற தேவையில்லாத தாட்ஸ் வெளியே போக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க காலையில வெளியே போகும்போது எல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு தாட் ஓட விடுங்க, ஐ எம் ஒன் வித் மை ஃபாதர் காட், ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். நாங்க ஒன்னா இருக்கிறோம். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு 24/7 என்னை விட்டு அவர் போக மாட்டார்னு சொல்லிட்டாரு. அன்கண்டிஷனலா இருக்காரு. ஏன் இது ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களை மீறி எவ்ரி டைம் யூ வில் பி கான்சியஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். பாருங்க, எப்பவுமே ஒன்னா இருக்கிறாருன்னா நீங்க ஒருவேளை
டிவில உட்காந்து சீரியலோ இல்ல ஏதாவது ஒரு மூவியோ ஏதோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன வரும்? கான்சியஸ் உங்களுக்குள்ள இருக்கிறது வரும். அப்ப நீங்க உங்களுக்குள்ள இருந்து நீங்க பார்க்கும்போது எது தேவையோ அதை மட்டும் எடுப்பீங்க, தேவையில்லாததை எடுக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெளியே போறீங்க, ஒரு மாலுக்கு போறீங்க, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறீங்க, இல்ல எங்கேயோ போறீங்க வெளியே. நீங்க நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ப்ரேயர் டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம்ல ப்ரே பண்ணுவோம், அந்த டைம்ல இருப்போம். மத்த நேரம்லாம் நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம். நோ நோ நோ, யூ ஆர் ஒன் வித் ஹிம். நீங்க ஒரு ஷாப்பிங் போகும்போது, உங்க கார்ல போகும்போது, இல்ல ஒரு கடைக்கு போகும்போது, மல்லிகை கடைக்கு போகும்போது, பால் வாங்க போகும்போது, டீ குடிக்க போகும்போது, ரோட்ல நடந்து போகும்போது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கார். ஐ எம் ஒன், ஐ எம் ஒன், ஐ எம் ஒன். அந்த செகண்டே உங்களுக்குள்ள உணர்வு வரும், யூ ஆர் வித் ஹிம். அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு. அப்போ நீங்க அவரை சுமந்துட்டு போகிற அந்த பிரசன்ஸ் வரும். எங்கங்க இப்படி ஒரு உணர்வுல இருக்கும்போது பாவம் எப்படிங்க வரும்? யோசிச்சு பாருங்க. கேன் சின் கம் இன் யுவர் மைண்ட்? நீங்க இதை யோசிக்க உங்களை மீறி யூ பிகம் எ கிரைஸ்ட் கான்சியஸ் மேன். ஒரே ஒரு வேர்டு போதும். நான் சொல்றேன் பாருங்க, இது டேக் அஸ் என்ன சொல்றது, இதையே ஒரு இதா வைங்களேன். ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஒன் வித் ஹிம். ஐ எம் ஒன் வித் ஹிம். எவ்ரிவேர் ஐ எம் ஒன் வித் ஹிம். ஐ எம் ஒன் வித். நானும் உன்னோடு ஒன்னா இருக்கேன். ரெண்டாவது, இந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் பிலீவ் பண்ணுங்க, ஐ எம் ப்ராஸ்பரஸ் மேன். அப்படின்னா ஹெல்த்ல நான் ப்ராஸ்பரஸ், வெல்த்ல நான் ப்ராஸ்பரஸ், ரிலேஷன்ஷிப்ல நான் ப்ராஸ்பரஸ், என்னுடைய உறவுகள்லயும் நான் ஹெல்தி மேன். ஐ எம் a wealthy man. I am a prosperous man because I am one with God. Because I am one with God. நான் அவரோடு ஒன்றாக இருக்கிறேன். சுகமாகத்தான் வாழ்வேன், நான் செழிப்பாகத்தான் வாழ்வேன், சந்தோஷம் நிலைச்சு இருக்கும். முதலாவது ஆவியோடும் ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு. இந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிதான் நீங்களும் அவரும் ஒன்னா இருக்கிறீங்கிற அந்த கான்சியஸ் அதிகமாகிட்டீங்கன்னா நீங்க வெல்த்தியா இருக்கிறது உங்க இன்ஹெரிட்டன்ஸ் தானா நடக்கும். பானா வரும், உங்களை தேடி பானா வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். உறவுகள் சரியாக இருக்காது. நானும் பிதா ஒன்னா இருக்கிறோம். என்ன வரும்? கோபம் இருக்காது. பிலீவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கோபம் எல்லாம் வராதுங்க. உங்களை பத்தி என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு கேஷுவலா நீங்க முன்னாடி ரியாக்ட் பண்ணிருக்கலாம். முன்னாடி நம்ம பேசியிருக்கலாம், என்ன பத்தி சொல்லி என்ன சொன்னா. நான் சொல்றேன், நீங்க இந்த கான்சியஸ், கிரைஸ்ட் கான்சியஸ், ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். அவர் என்ன தனியா இருக்க விடவே மாட்டார். என் வீட்டுல அவர் எப்பவுமே இருக்கிறார். அவர் ஏஞ்சல்ஸ் என் வீட்டுல இருக்காங்க, என் பிள்ளைங்களோட இருக்கிறாங்க. இந்த கான்சியஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு யார் மேலையும் கோபம் வராது. எல்லாரையும் மன்னிக்க தோணும், எல்லாரையும் பிளஸ் பண்ணுவீங்க. That's from here you need to bless. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஆசீர்வதிக்கிறோம்? Because I am one with my father. I and my father are one. அவரு குணம் என்னவோ அதான் என் குணம், அவரு என்ன குணமோ அதுதான் என் குணம். அவரு ரொம்ப நேசிக்கிறவர், எங்க அப்பா ரொம்ப நேசிக்கிறவர், எங்க அப்பா மன்னிக்கிறவர். சொல்லுங்க, எங்க அப்பா மன்னிக்கிறவர், நான் மன்னிப்பேன். எங்க அப்பா கொடுக்கிறவர், நான் கொடுப்பேன். எங்க அப்பா மன்னிக்கிறவர், எங்க அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். லைஃப்ல நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். எங்களுடைய இருப்போம், சுகபலத்தோடு இருப்போம் அப்படின்னு நினைங்க. இப்ப உங்க உடம்பு அவருடைய உடம்புல ஒரு பார்ட் நினைங்களேன். உங்க பாடி அவரு ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்புல ஒரு பார்ட். அதுதான் கம்யூனியன். ஏன் ஆக்சுவலா நான் எவ்ரி மண்டே கம்யூனியன் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஐ ப்ரே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எடுக்கலாம். அதை பத்தி குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.
யூ கேன் டேக் கம்யூனியன். எப்போ வேணாலும் எந்த டைம்லயும் எடுக்கலாம். ரிலீஜன் அதை வேற மாதிரிலாம் கொண்டு போயிருக்கு. பட் அக்கார்டிங் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அதுவும் இருக்கு. பட் ஐ வில் டீச் ஆன் கம்யூனியன். ஃபேஸ்புக்ல இல்ல, பட் மண்டே இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். யூ கேன் டேக் கம்யூனியன். கம்யூனியன்னா என்ன? கம் இன் யூனியன் வித் காட். ஏ யூனியன் பி அப்படின்னு நம்ம மேக்ஸ்ல படிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் தேவனும் யூனியன் ஒன்னாகிறது தான் கம்யூனியன். கம்யூனியன்னா நிறைய பேருக்கு இன்னுமே ஜூஸ் குடிக்கிறதும் சாப்பிட்றதும் நினைச்சிட்டு இருக்கோம். சாப்பிட்டா சிலுவையை நினைவு கூறுறோம். எதுக்கு நினைவு கூறுறோம் தெரியுமா? அதோட ஒரிஜினல் மீனிங், அதுதான் ரூட் மீனிங். கம்யூனியன் எடுக்கிறோம்ல, அந்த கப் எடுத்து இது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அவர் ரத்தம், அப்புறம் அந்த பிரெட் எடுத்து இது வந்து அவருடைய சரீரம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம்ல, அது என்ன எதை மீன் பண்ணு தெரியுமா? ஆக்சுவலா ஏன்ஷியன் டைம்ல அந்த ரொம்ப இதுல இப்ப நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க, எதை சாப்பிடுறியோ அந்த சாப்பாடா மாறுற அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? நீ என்ன சாப்பிடுறியோ அதான் நீ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ சாப்பிட்டனா இதை சாப்பிட்டனா அந்த சாப்பிடுறதுதான் நீ அப்படிங்கிற ஒரு பிலீஃப் உண்டு. ஏன்ஷியன்ல பிலீவ் பண்ணுவாங்க. சோ யூதர்களும் அந்த மாதிரி பஸ்கா பண்டிகை அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க ஃபாலோ பண்ணாங்க. சோ அந்த பிலீஃப் தான் ஜீசஸ் சொல்றாரு, என் சரீரத்தை சாப்பிடு, என் ரத்தத்தை குடி அப்படின்னு சொல்லும் போது இந்த டிசைபிளுக்கு எல்லாம் ஒரே இது, என்னத்த ரத்தத்தை எப்படி குடிக்கிறது, சரீரத்தை எப்படி சாப்பிடுறது அப்படின்னாங்க. ஆக்சுவலா என்ன சொன்னாரு? தட் மீன்ஸ் யூ பிகம் மீ. நீ என்ன போல மாறுவ, அதுதான் கம்யூனியன். ஒவ்வொரு டைம் நீங்க சர்ச்ல அந்த பிரெட்டும் அந்த ஒயினும் எடுத்துட்டு திஸ் இஸ் யுவர் பிளட், திஸ் இஸ் யுவர் ஃபிளஷ் அப்படின்னு நினைச்சு சாப்பிடுறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சாப்பிட அவராக மாறுறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ஒன் வித், அதை நினைவு கூறுறீங்க. நீங்க மாறிட்டதை நினைவு கூறுறீங்க. when you are born again you become like Jesus. உங்க ஸ்பிரிட் ரெலம் அப்படியே ஹோலி ஸ்பிரிட்டோட ஒன்னாயி you are Jesus in this world. ஆக்சுவலா இயேசு எப்படி பூமியில இருந்தாரோ அப்படி அவர் தம் பிள்ளையும் அவரை போல மாத்தி இருக்கிறத நினைவு கூறுறோம். ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு டேயும் நீங்க நினைவு கூறலாம். அவர் ஃபிளஷையும் பிளட்டையும் சாப்பிடும் போது யூ ஃபீல் லைக் ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். அதுதான் அந்த வேர்டு, I and my father are one. That is communion. Come in union with God. That is communion. Atonement அப்படின்னா at one with God. At one with God. Atonement, sacrifice. Atonement, Christ atonement. So இந்த நிறைய ரூட் வேர்ட்ஸ்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம், தேவனும் நாமளும் ஒன்றாக இருக்கிறோம். You are one with God. So இன்னைக்கு அந்த தாட்ல எனக்கு இன்னைக்கு அதுதான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். தட்ஸ் வை இதை பத்தி நான் பேசினேன். இந்த தாட்ல நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல சாதாரணமா மேனிஃபெஸ்டா, சாதாரணமா உங்க வாழ்க்கையில் நீங்க பாப்பீங்க. எனக்கு டெஸ்டிமோனியை நீங்க அனுப்புறீங்களா இல்லையான்னு பாருங்க. சென்ட் டெஸ்டிமோனிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம அதை க்ளோஸ் பண்றோம். ஐ பிளஸ் எவ்ரி ஒன். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க கேட்கும்போது நீங்க கேட்டே இருந்தீங்களா, திஸ் இஸ் ப்ரேயர். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நம்ம பேசி நம்ம அதை கேட்கும் போதே இட்ஸ் அ ப்ரேயர், இட்ஸ் அ கனெக்டிங் வித் காட். ஆண்டவரோட கனெக்ட் ஆகி நம்ம லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் ஆயிட்டே இருக்கும். பிலீவ் பண்றீங்களா? எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஆமென் சொல்லுங்க. எஸ் ஐ பிலீவ் ஐ அம் ஒன் வித் ஃபாதர். எஸ் ஐ பிலீவ் ஐ அம் பிளஸ்ட். சொல்லுங்க, ஐ அம் பிளஸ்ட், ஐ அம் பிளஸ்ட், I am blessed. My family is blessed. I'm blessed. My family is blessed. My family is I blessed. am blessed. My family blessed. I am blessed. My family blessed. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள், அம்மா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தங்கச்சி குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் நிறைவேற்றினதுனால் நான் சொல்றேன், நீங்க அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒவ்வொருத்தங்க ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி எல்லாரும் ஐ எம் பிளஸ்ட்னு சொல்லுங்க.
I am blessed. 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 Blessed. I am blessed. Blessed in Christ. I am blessed. I am blessed. I am blessed. My family is blessed. I am blessed in I am Christ. blessed. Amen. I am blessed. My family is I am blessed. I am blessed. blessed. I am blessed in Christ. You With my all children. blessed. I'm a So blessed. anointing I am blessed. I'm a blessed. ரொம்ப சந்தோஷம். My children are எல்லாரோடையும் blessed. சேர்ந்து இன்னைக்கு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, பிலீவ் பண்ணுங்க, எல்லாமே நம்ம கிடைச்சிருச்சு. சந்தோஷமா இருங்க. இந்த வீக் ஃபுல்லா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. It's happened. You received it in Jesus. Amen. Bless you. I bless you. So happy. எல்லாரையும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். I bless everyone. So I bless everyone. உங்க லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. I see everyone. உங்க கமெண்ட்ஸ்ல நான் பாக்குறேன். I bless you. So உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much for connecting with me, with my family. I'm so happy. Bless you. So we'll close it now. Okay. Bless you. Bless you. Thank you. Thank you. God bless. Thank you, brother. Thank you, brother. Thank you, brother. Thank you. Thank you, brother. Thank you.